Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். 5 identical charges Q are placed equidistant on a semicircle as shown in the figure. இப்ப கேபிட்டல் Q அப்படிங்கிற இந்த சார்ஜஸ் ஓகேவா சரியா ஸோ இந்த சார்ஜஸை செமி சர்க்கிளில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ செமி சர்க்கிளில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்மால் Q அப்படிங்கிறது ஸோ சென்டர் ஆஃப் தி இந்த செமி சர்க்கிளில் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜை வந்து வச்சிருக்காங்க ஸோ ரேடியஸ் வந்து கேபிட்டல் R இப்போ calculate electrostatic force experienced by the charge Q அதாவது small q so இந்த சார்ஜ்ல இந்த small q அப்படிங்கிற இந்த சார்ஜ்ல electrostatic force because of this 5 charges ஓகேவா so அத நாம வந்து find out பண்ணனும் இதுதான் question ஓகேவா சரி இப்ப நம்ம இத நாம Q1 ன்னு வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இத Q2 ன்னு வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் Q3 நெக்ஸ்ட் இது Q4 இது Q5 ஓகேவா சரி இப்ப நாம இத சால்வ் பண்ணனும் அப்படினா இது நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா சோ ஸ்ட்ரைட்டா இருக்கு நம்ம கூலும்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ஃபார்முலால வந்து போட்டோம்னா சோ Q3ங்கற சார்ஜ் வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா so force on small q because of Q3 ஓகேவா இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியா ஆனா இந்த Q5 Q1 Q2 Q4 இதெல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகேவா சரி இது வெர்டிகலா இருக்கா Q5 and Q1 so இப்போ நம்ம ஹரிசாண்டல் காம்போனன்ட் வெர்டிகல் காம்போனன்ட்னு நாம வந்து assume பண்ணி தான் நம்ம வந்து இத சால்வ் பண்ணனும் ஓகேவா சரி இப்போ வெர்டிகல் காம்போனன்ட் அப்படிங்கும்போது நாம sin theta ன்னு எடுப்போம் ஓகேவா சோ இந்த Q5 அப்படிங்கிறது சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஓகேவா sin theta இந்த டைரக்ஷன்ல Q1 இருக்கும் ஓகேவா இப்போ equal in magnitude எப்படி equal in magnitude அவங்களே questionல 5 identical charges ன்னு சொல்லிருக்காங்க so இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து equal in magnitude தானே so இது opposite directionல வந்து இருக்கும் so அதனால Q1 and Q5 அப்படிங்கிறது so opposite direction and equal in magnitude so இந்த Q1 உம் Q2 உம் cancel each other ஓகேவா Q3 நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இங்க ஹரிசாண்டல் காம்போனன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரி இப்போ நாம இங்க இந்த Q4 இங்க ஆக்ட் ஆகுது இப்போ இங்க ஆக்ட் ஆகும்போது so Q4 and Q2 தான் நாம வந்து கண்டுபிடிக்க போறோம் so force on small q due to Q4 and Q2 ஓகேவா இப்போ இதுவும் horizontal component and vertical component வந்து ஆக்ட் ஆகும் ஓகேவா இப்போ இங்க வந்து Q4 வந்து இந்த ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகும்போது இப்படி vertical component இந்த டைரக்ஷன்லயும் ஓகேவா horizontal component இந்த டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகும் ஓகேவா சரி F4 cos theta ஓகேவா இங்க F4 sin theta ஓகேவா அதே போல இந்த Q2 because of force on small q due to Q2 ஓகேவா இது என்ன ஆகும் இந்த டைரக்ஷன்ல vertical component போகும் ஓகேவா so F2 sin theta இங்க horizontal component வந்து F2 cos theta இப்படி வரும் ஓகேவா இப்ப நீங்களே பாருங்க இங்க F2 sin theta so இந்த force F2 sin theta இதே டைரக்ஷன்ல இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் F4 sin theta இந்த டைரக்ஷன்ல இருக்கு so opposite direction so அப்ப இங்க vertical component
கிடையாது. ஓகேவா? வெர்டிக்கல் காம்போனன்ட் கேன்சல் ஈச் அதர். இதுக்கும் டைரக்ஷன் டிஃபரண்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஹரிசான்டல் காம்போனன்ட் மட்டும் இங்கே நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஓகேவா? ஹரிசான்டல் காம்போனன்ட் என்ன? F2 cos theta and F2 sin, sorry, F4 cos theta. ஓகேவா? ஸோ total force அப்படிங்கிறது total force on Q. ஓகேவா? ஸோ total force F3. ஸோ இது horizontal. ஓகேவா? ஸோ F3 plus F2 cos theta plus F4 cos theta. ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு horizontal component. ஓகே, ஸோ வெக்டார் ஃபார்ம்ல நம்ம போடணும். நெக்ஸ்ட் ஸோ F3 நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இங்கே வந்து பாருங்க, ஸோ F4 வந்து நம்ம கால்குலேட் பண்ணால், ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஸ்மால் q, இது Q5, இது Q3, இதுக்கு நடுவில் தானே Q4 இருக்கு. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஒரு குவாட்ரண்ட்டுக்கு வந்து 90 டிகிரியா நடுவில் இருக்குங்கும்போது, ஸோ இதை வந்து நான் வந்து 90 divided by 2 which is 45 டிகிரி ஆங்கிளை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு கூலும்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுமா? ஸோ F3 நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கேபிட்டல் Q இன்டு இந்த ஸ்மால் q. ஓகேவா? ஸோ K இன்டு கேபிட்டல் Q இன்டு ஸ்மால் q, டிஸ்டன்ஸ் ரேடியஸ் தான். ஓகேவா? டிவைடட் பை r ஸ்கொயர் பிளஸ் F2. ஓகேவா? ஸோ F2 இதுவும் K இன்டு capital Q into small q divided by r square. ஓகேவா? cos 45 degree plus similarly F4 க்கும் அதே வேல்யூ தான், ஏன்னா எல்லாமே ஒரே வேல்யூ தானே, divided by r square. இதுக்கும் cos 45 degree, I cap விட்டுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, கேவை காமனா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ Q into small q divided by r square plus இது 1 by root 2 வருமா? நெக்ஸ்ட் இங்கேயும் capital Q into small q divided by r square. ஸோ இந்த டேர்மையும் நம்ம வந்து வெளியில் காமனாக எடுத்திருந்துருக்கலாம். ஐ கேப். ஓகே, ஸோ என்னென்ன காமனாக இருக்குது? Q into Q divided by r square, K into I cap, 1 plus 1 by root 2 plus 1 by root 2. ஓகேவா? இப்போ total force K into capital Q into small q r square, 1 plus denominator same, so 2 root 2 மேல 2. ஓகேவா? ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணியாச்சு. I cap. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது root 2, இது கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 2 root 2 into root 2 பிரிச்சு எழுதலாம். ஓகேவா? டோட்டல் ஃபோர்ஸ், ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் equal to capital K into capital Q into small q divided by r square into 1 plus 2 root 2 into I cap. So K நோட வேல்யூ என்ன? 1 by 4 pi epsilon naught capital Q into small q 1 plus root 2 into I cap நியூட்டன். ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன் தானே. ஸோ ஃபைனல் வேல்யூ இதுதான். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஓகே,
சாரி, இங்க ஆர் ஸ்கொயரை நம்ம மிஸ் பண்ணியாச்சு. That's all.